யாரது? அம்மா அம்மா இந்த வாரு. தீபிங்களா? நான் பால்காரதான் நினைச்சேன். வாங்க வாங்க எல்லாரும் ஊருக்காரெல்லாம் ஒன்று கூடி வந்துட்டீங்களா? என்ன விசேஷம்? ஒன்று நினச்சி எனக்கு ஒன்றும் புரியலையே. புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு கருப்பு கலர்ல ஏதோ புக்க வச்சு இந்த பொம்பளை ஏமாத்திட்டு நாங்களும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க கேட்டு சொல்லணும்ல. பாருங்க உங்க பையனோட ஆக்கத்தை பாருங்க. என்னதான் செய்யணும் தெரியல எங்களுக்கு. என்னாச்சு பாப்பா இங்கே வந்திருக்கீங்க? எங்கள் வீட்டில் ஒரே சண்டை. எங்கள் அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ அப்படியா? ஒண்ணுமே இருக்க கூடாது. என்னாச்சு? எதுக்கு விடாரு வந்திருக்கீங்க? என்னாச்சுப்பா? ஏன் இல்லை ஒன்றும் என்னாச்சு? எதுக்கு? இனிமே வீட்டு பக்கத்துலேயே வரக்கூடாது. உன்னால அந்த ஊர் மக்கள்கிட்ட நிறைய அவமானத்தை நான் வாங்கிட்டேன். இப்போ வந்தால ஒழிஞ்சு நான் எதுவும் பண்ணலப்பா. இல்லை நான் சாட்சிகள் வந்து நிற்காங்க பாரு. எவ்வளோ அவருக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன் அவன்கிட்ட பைபிளை தூக்கான்னு சொல்லி. பைபிளை தூக்கி என்ன பாரு அவ்வளோ வந்து அவமானப்படுத்துகிற அளவுக்கு ஆகிட்டான். இனிமே அவ்வளோதான் அந்த பேர். இல்லைம்மா நான் எதுவும் பண்ணப்பா. எதுக்குப்பா பண்ணுறீங்க? பாப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியாது. மக்கள்கிட்ட பதில் சொல்லணும். என்னால் சொல்ல முடியல. உன்னால தான் போல அவமானத்துக்கு நான் ஆளாயிருக்கேன். இனிமேல் நான் அவமானப்பட முடியல. அம்மா சொல்லுங்கம்மா. நீங்கள் இங்கப்பா அவ்வளோ நாள் நீ கொடுத்த அந்த ஒரு செல்லத்தினால தான் அவன் இந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கான். நான் நல்லாக்குறேன்ட்டு அவன் பைபிளை தூக்கி மறுபடியும் அங்கே தூக்கிட்டு அணைஞ்சிட்டு போய் நம்ம இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம். அவன் பைபிளை தூக்கிட்டு உள்ளே வர்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஊர் கூட்டத்தை பாரு. அவ்வளோ ஊர் மக்கள் வந்து அவமானப்படுத்துகிற அளவுக்கு உண்டாக்கிட்டான். இப்படி ஒரு பிள்ளை பார்த்தேன்னு எனக்கு நான் அவமானப்படணும். இனிமேல் பக்கமே வரக்கூடாது. அந்தால போ. பைபிளை தூக்கணும் அந்தால போ. பைபிளை கூட்டிட்டு வந்தா உள்ள போ. Mama, ayoko. Ayoko, mama.
மாமா ஜெயஸ்கா பற்றி சொல்லி கொடுப்போம். அவங்க ரொம்ப மிஸ் பண்ணி அவன் எங்கேயும் போகலாமா, நான் போயிட்டு திரும்ப சீக்கிரம் வருவேன். எனக்கு கண்டிப்பாக ஆண்டரை பற்றி யேசுவை பற்றி சொல்லுவேன், சரியா? நான் சீக்கிரம் வருவேன். எல்லாருக்கும் இல்லை எப்பவும் போல் ஆண்டரை பற்றி சொல்லி, சரியா? உங்களுக்கு சாக்லேட்லாம் எல்லாம் நான் பண்ணுவேன், சரியா? போயிட்டு வருவேன், சரியா? நல்லா படிக்கணும், அம்மா சொல்ல பாப்பா சொல்கிறேன்னு கேட்டுக்கணும், சரியா? அவன் போயிட்டு வரேன், சரியா? அழக்கூடாது என்ன, போயிட்டு வரேன். நீங்க அவனை வெளியே அனுப்புறீங்க, அவன் எங்கெங்க போவான், அவனுக்கு யாரும் தெரியும் வேண்டாம். நீ கொடுக்குற காலத்துல அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு நான் சொல்லிட்டு இருந்தேன், பைபிளை தூக்காத பைபிளை தூக்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கேட்டுக்கானா? இன்னைக்கு பார், ஊர்ல இருந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்கிட்ட அவளை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நீ பண்ணிட்ட, இந்த அளவுக்கு இலக்காரம் கொடுத்துட்டு வச்சிருக்கான். இப்ப அவனே பாவப்பா. ஓஹோ, இப்ப நான் மட்டும் தான் தனியா இல்ல ஆயிட்டேன். நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தீங்களோ? எக்கடு கட்டு போங்க போங்க. அடி வாடி, அடி குறுகிட்டவள தலையில துண்டு எடுத்து போட்டு வாடி, சீக்கிரம் வாடி, டைம் வா, சீக்கிரம் வா. இருக்காமா நவீனு, மன்னிச்சிருடா தம்பி. என்னம்மா அப்பா என்னை வர சொல்லிட்டாங்களாம்மா? இல்லடா, வர சொல்லடா தம்பி, என்னையும் மன்னிச்சிருடா. எங்களையும் மன்னிச்சிரு தம்பி. இப்படி 3 பேருமே சேர்ந்து நீ அனுப்பிட்டீங்க, நான் எங்கம்மா போவேன்? கவலைப்படாதடா. நம்ம திரையபுரம் ஒண்ணு இருக்குடா. திரவியபுரம்? ஆமா, நம்ம ஊருடா. உனக்கு தெரியாத அம்மா எந்த நேரமும் அந்த ஊரை பத்தியே தான் பேசிட்டு இருப்பாங்க. அங்க வந்து ப்ரேயர் நல்லா இருக்கும், சர்ச் எல்லாமே நல்லா இருக்கும். நீ வேற ப்ரேயர்னு இருக்க. உனக்கு வந்து அந்த ஊருக்கு போனா உனக்கு கரெக்டா இருக்கும்டா. ஆமாடா, அந்த ஊருக்கு போட அந்த சர்ச் இருக்கு, அங்க ஜெபிக்கலாம் சார். அவங்க வந்து நமக்கு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி சொல்லி தருவாங்க, நல்ல ஜெபிக்கலாம். ஐயர்கள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிறது எப்படின்னு சொல்லி தருவாங்க. நம்ம கிராமங்கள்ல இருக்காங்க மக்கள், அங்க கிராமத்து மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க உன்னை அன்பா பாத்துக்கிடுவாங்க. அவங்க வந்து உனக்கு ஒண்ணுன்னு அவங்க வந்து நல்ல உதவி செய்வாங்க. உன்னை யாருமே உன்னை துரத்த மாட்டாங்க, விடவும் மாட்டாங்க. நல்ல அன்பா இருப்பாங்கடா. ஆமாடா, உண்மைக்கும் அங்க நல்ல பாப்பாங்கடா. அவங்க வந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்க, அன்பா பேசுவாங்க. நீ இங்க வந்து சர்ச்சுக்கு. சரிம்மா, நான் அங்கே போகிறேன். அப்போ நீ மறந்துடாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்களும் எனக்கு கால் பண்ணுங்க. சரிடா, அக்காவை மறந்துடாதடா. சரிம்மா, சரிம்மா, வரேன். என்ன தேடி வந்த அல்லை, ஏன் ஒருத்தனுக்காய் தாண்டி வந்தது எல்லை. ஓ தொலைஞ்ச என்ன தேடி வந்த அல்லை, ஏன் ஒருத்தனுக்காய் தாண்டி வந்தது எல்லை. என்னை தோளில் சுமக்கும் அல்லைக்கில்லை எல்லை. ஓ தொலைஞ்ச என்ன தேடி வந்தது அல்லை, என்னை தோளில் சுமக்கும் அல்லைக்கில்லை எல்லை. ஓ தொலைஞ்ச என்ன தேடி வந்த அல்லை, ஏன் ஒருத்தனுக்காய் தாண்டி வந்தது எல்லை. கந்தையோடு நின்ன அகற்றி கொண்ட கூட்டத்தால அவ்வியம் கொண்ட உலகம் தந்த தீர்ப்பு இறுதியல்ல
எனக்காய் தாண்டி வந்தது எல்லை. ஆசீர்வாதம் அவங்க வீடு எங்க இருக்கு? ஆசீர்வாதா இப்போ அவங்களா அவங்க வீடு அந்த இந்த 3வது வீடு அவங்க வீடு அந்த ஓ, அந்த பெரிய வீடா? வீடு. ஆமா ஆமா சரி சரி சரி. ஓகே. இதுல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இனி ஆமா இல்லையே, வாய்ப்பு இல்லையே. நான் இப்பதான் உங்க ஃபர்ஸ்ட் பேர் டைம் வரேன். நவீன் தானே? ஆமா, என் பேர் நவீன் தான். அப்படியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம நல்லா சின்ன வயசுல எல்லாம் நாங்க ஒண்ணா விளையாண்டுருப்போம், ஞாபகம் இருக்கா? சரியா ஞாபகம் இல்லையே எனக்கு. நம்ம சைக்கிள் ஓட்டியிருக்கோம், நம்ம ரேஸ் வச்சு ஓட்டுவோம். அப்படியா? சரியா ஞாபகம் இல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஒன்றும் பிரச்சனை ஆமா, இல்லை. என் ஆமா. பேர் கிங்சன். கிங்ஸனா? ஆமா. சரி கிங்ஸன் சரி. நான் தாத்தாவை பார்த்துட்டு வரேன். சரி. ஆமா. ஒரு நிமிஷம் இருங்க, நானும் கூட சரி வாங்க வாங்க. இப்போ இங்கதான் அவங்க இருக்காங்க என்ன? ஆமா, இங்கதான் அவங்க வீடு. இந்த வீட்டுல அந்த வீடு என்ன? இருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா அப்போ இப்படிதான் இங்கதான் அவங்க இருக்காங்க. ஆமா, இங்கதான் இருக்காங்க. இது அந்த டிராக்டர் கலர் கொடி இருக்குல்ல, ஓ, இதுதான் அவங்க வீடு. ஓ இந்த வீடா? இந்த வீடு, அந்த வீடு. நீங்க உங்க வீடு? எங்க வீடு இந்த இடத்துல ஆப்போசிட். ஆப்போசிட் தான். ஆமா. யாரு இவங்க எல்லாம்? நம்ம ஊர் பசங்க தான் இவங்க. இல்லையே, தெரியலையே எனக்கு. நவீன் அவங்க பேரு. ஆமா, என் பேர் நவீன் தான். கோயிலுக்கு பழைய கோயிலுக்கு விளையாடுவாங்க. அப்படியா? சரியா தெரியல எனக்கு. நான் எங்க அம்மா சொல்லி சின்ன வயசுல வந்தது. நம்ம எல்லாம் ஒண்ணா விளையாண்டு ஆமா, ஆமா. தம்பி நல்லா இருக்கியா? நல்லா அண்ணன் இன்னும் அடையாளம் தெரியல. தெரியலையா? அண்ணன் வினோத், அம்மா யாரும் சொல்லல வீட்டுல. வீட்டுல அவங்க சொன்னாங்க, ஆனா சரியா ஆளே அடையாளம் தெரியாம வளர்ந்துட்டியாமா? ஆமா. நல்ல நெடுன்னு வளர்ந்துட்டானே. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். நல்லா சரி இருக்கேன். சரி. தாத்தாவை பார்க்கணும். ஆசீர்வாதத்தை பார்க்கணும். ஆசிர் ஐயாவா? ஐயா உள்ளதான் இருப்பாங்க. ஓ சரி ஓகே. நான் பார்த்துட்டு வரேன். சரிம்மா, bye. சரி. தாத்தா தாத்தா, நான் உங்க பேரன் தான். இவங்க ரவி இருக்காங்கல்ல, அவங்க மகன். ஆமா, பேரன் தான். பேரன் தான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காம்மா. எப்படி இருக்கீங்க? அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க தனியா தான் இருக்கீங்களா? பாட்டி வேலைக்கு போயிருக்கு. நீ வருவா. ஒரு நிமிஷம் சூழல். அப்படியா? ஆமா, சரி. நான் வர்ற வரைக்கும் நான் இருக்கணும். அவன் வந்த போது நான் போனோம். சரி. சாப்பிட்டீங்களா? சும்மாதானா? வந்துதான் ஏதாவது பொறுத்துக்கிட்டு முட்டை சாம்பார் இருக்கு. சரி 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 தாத்தா, நான் ட்ரெஸ்ஸை வேற மாத்தணும். சரி, மாத்துங்க. சரி. என்ன எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? என்ன சாப்பிடணுமா? சாப்பிடணும் சும்மா அப்படி. ஆமா, நைட்டு அவங்க எல்லாம் பார்க்க வேண்டாம். தங்கத்துல உட்காருப்பா தம்பி. ஊருக்குள்ள வந்தாச்சு, ஒரு நாள் உள்ள சுத்திட்டேன். ஒரு தங்கத்துல உட்காராம பார்க்க நைட்டு தான் வர முடியுது. ஊர் எப்படியே இருக்கு, ஆனா நைட்டு தான் அவங்கள எல்லாம் பார்க்க முடியும். பகல்ல எங்க தான் போறீங்க எல்லாரும்? வேலைக்கு போறாங்க. நைட் தான் ஊருக்கு வந்து அடையாங்க. பகலியா? ஊரே வெச்சோடி கிடக்கும் பகல்ல. பகல்ல 12 ஆனாதான் பசங்களை யாரையும் பார்க்க முடியாது. ஐயா, அது வேறயா? 12 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் யாருமே பார்க்க முடியாது. இப்ப எங்களே பாக்குறது ரொம்ப இது. அதான் இப்ப சர்ச்சில் வச்ச பிரேயர்லாம் நடத்துறாங்களா? எப்படி நடந்துட்டு தான் இருக்கு? நீங்களாம் போறது இல்லையா? போவேன். சார் போவாரு, மக்கள் போவாங்க. அது வரைக்கும் அது இல்ல, யாரு போவாங்க? சரி, நீங்க யாரும் போறது இல்லையா? கேட்டு வரைக்கும் போயிட்டு அப்படியே நாங்க போயிருவோம் டாடா கட்டிட்டு. அது எப்பந்தான் உள்ள போவீங்க?
போறது என்ன அங்க போறது சொல்றதுக்கு என்ன இருக்கு இதுல? அசனம் வரும் நமக்கு. ஆமா. அசனத்துக்கு உள்ள பாக்கலாம், சர்ச்சில பார்க்க முடியாது. உள்ள வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. வேலை பார்ப்போம். சரி, வேற? அதை விட்டா கிறிஸ்துமஸ் வரும். கிறிஸ்துமஸ்ல இதே இந்த இடத்துல ஆபீஸ் தான், ஆபீஸ் எங்க ஆபீஸ் இதுல பாக்கலாம், இல்ல அந்த படிக்கட்டுல பாக்கலாம். ஐயோ, உள்ள பார்க்க முடியாது. உள்ள நற்கரண விருந்துருல, ஆமா, அப்போ உள்ள வரிசையில இருப்போம், அப்பவும் பார்க்கலாம். அத்தனத்துக்கு மட்டும் கும்பல் கும்பலா உள்ள இருப்பீங்க. அதை விட்டீங்கன்னா நம்ம கிறிஸ்துமஸ் நியூ இயர் அந்த டைம்ல மட்டும் நாங்க உள்ள இருப்போம். அது ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம், தலையை காட்டாதுக்கு உள்ள போயிட்டு அப்படியே வெளியே வந்துடும். ஐயோ, மிச்சபடி இந்த மாதிரி பிரேயர் நடத்துற வாலிபர்களா சேர்ந்து ஜெபம் பண்றது இந்த மாதிரிலாம் இல்லையா? இது நமக்கு எப்படி சொல்ல, ஜெபம் நடக்கும் அவ்வளவுதான். உள்ள போயிட்டு ஆமென். எத்தனை வாலிபர்கள் தான் கலந்துப்பாங்க அதுல ஜெபம் பண்றதுல? 2 பேர் 3 பேர் இருப்பாங்க, பிள்ளைகள் ஒரு 4 பேர் தான். செய்தி கொடுக்க ஒரு வாலிபர் சொல்லி ஒருத்தர் வருவாரு, அவரு கூட அசிஸ்டன்ட் இன்னொருத்தர் வருவாரு. வேற நம்ம ஒரு பிள்ளைகள் 2 பிள்ளைகள் 4 பேர். நீ எல்லாம் போக மாட்டியா? வேலைக்கு போயிருவேன், அதெல்லாம் போறது. அச்சோ, ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஜெபத்திலேயே பாக்குறது பெரிய தம்பிக்கு நம்ம ஊரை பத்தி இன்னும் தெரியல. பசங்களை பத்தி ஒண்ணு தெரியல. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பிரேயர் பண்ணலாமான்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ இப்போ நம்ம ஒரு பிரேயர்ல ஆரம்பிச்சு ஜெபிக்கலாமான்னு பாத்துட்டு இருக்கேன். காலத்துக்கு சாத்தியமா ஏன் முடியாது? சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணா அப்படியே இதாகிறது தானே. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லண்ணே, அது சொல்லல. இப்ப நம்ம ஒரு முன்மாதிரியா வந்து எனக்கு நம்ம ஊரை திருத்தி கொண்டு வந்துடணும் ஒரு ஆசை தான். நம்ம ஒரு முன்மாதிரியா வந்துட்டோம்னு வச்சுக்கேங்க, அதுக்கப்புறம் அப்படியே மத்தவங்களையும் கூட்டு வந்துடலாம்ல. அதான் ஃபர்ஸ்ட் முத நம்ம போய் ஒரு பீச்ல போய் ப்ரேயர் பண்ணுவோம். பக்கத்துல நம்ம எங்க போவோம்? பீச்சுக்கு பக்கத்துல பார்த்தா காயல்பட்டினம் இருக்கு, அப்போ மணப்பாடு அந்த மாதிரி. இதுல ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். என்ன இப்படி நாளைக்கு எப்ப கிளம்புறோம் சொல்லுங்க? ஊர்ல இருந்து ஒரு முடிவோட ஊரை திருத்தல இல்ல, நம்ம வாலிபர்கள் தூணு. நம்ம சிருஷ்டிகரை வந்து இந்த வாலிபர் இந்த பிராயத்தை நினைக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. பைபிள் எல்லாம் படிக்கிறது உண்டா? ஐயே, சரி, அதனாலதான் நம்ம வந்து பிராயத்தை அவ்வளவு தேடணும். அதனாலதான் சொல்றேன். சரி, ஆமா, சரியா? நான் போய் சாப்பிட்டு வரேன், தாத்தா ஆயிட்டு இருக்கும். சரி, பாப்போம். அண்ணன் ஒரு இடம் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அப்படியா? சரி, பாப்போம். எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, சரி, பாப்போம். சரி, நாளைக்கு பாப்போம். எங்க? கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம பிரேசல்ல போய் இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம சபையில உள்ள எல்லாரும் திருத்த முடியும். கண்டிப்பா வேற ஒண்ணும் பண்ண முடியாது. என்னாச்சு பாப்பா, நெல்லு. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? கண்ண முடியுது. என்னாச்சு? ஏன், எதுனால? சரி, நான் போயிடுறேன். சொல்லு, என்னாச்சு? என்ன பிரச்சனை? வீட்டுல எங்க அப்பா குடிக்கிறாங்க, ஒரே பிரச்சனையா இருக்கு. சமாதானம் இது ஒரு முடிவாகாது உனக்கு, அது தெரியுமா? உனக்கு ஃபர்ஸ்ட் வாழல, எனக்கு வாழ பிடிக்கல. நீ இறந்து போறனாலையும் செத்து போன இது எதுவுமே ஒரு முடிவா இருக்காது பாப்பா. நான் செத்தாவாட்டி எங்க அப்பா குடிக்காம இருக்குமான்னு அப்படி எல்லாம் கிடையாது. நீ உங்க அப்பாக்காக ப்ரேயர் பண்ணு. நீ எங்க டீம்ல வந்து இணைஞ்சிக்க. நம்ம ஒரு பிரேயர்ல ஆரம்பிச்சு நம்ம ப்ரே பண்ணுவோம் உங்க அப்பாக்காக. ஆண்டவர் உண்மையில ஒரு விடுதலை கொடுப்பாரு. கண்டிப்பா உங்க அப்பா வந்து கண்டிப்பா திருந்துவாங்க. எதுக்கும் கவலைப்படாத. தாதாவோட சின்ன ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமா, அதனாலதான் முடிவெடுக்க போயிருக்காங்க. ஒன்னும் தப்பு இல்லை. இப்போ அவங்களுக்காக அவன் ஃபேமிலிக்காக ஜெயிப்போம். சரியா? சரி, ஓகே. ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளில் இந்த தகப்பனே ஒரு ஆத்மாவை அப்பா ஆதாயம் என்று ஒரு தாழ்நிலை கொடுத்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதே போல எத்தனையோ வாலிப பெண்களும் ஆண்களும் தகப்பனே பின்மாரியா இருக்காங்க ஆண்டவரே. அவங்களையும் மனம் திருப்பதுக்குரிய ஒரு நல்ல ஒரு வழி நடத்துறதுக்குள்ள உங்களை கொண்டு போறதுக்குள்ளே ஒரு ஞானத்தையும் அறிவு கொடுங்க ஆண்டவரே. அதே போல எங்க திரவிபுரத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிபரும் வாலிப பெண்களையும் தகப்பனே நாங்க ஒன்றா இருந்து இணைந்து ஜெபித்து தகப்பனே அவர்களையும் தகப்பனே மனம் திருப்பதுக்குள்ள ஒரு நல்ல ஞானத்தையும் அறிவும் கொடுத்து அப்பா எங்களை வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கணும்ப்பா. இதே போல ஒவ்வொரு நாட்களும் நாங்க ஜெபித்து தகப்பனே அவரை வழிநடத்த கிருபை செய்யுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
இருக்கு. அடிக்க நீ காணாம போகிற எதுக்கு? அதான் எனக்கு தெரியுது நீ இங்கே தான் வந்துட்டு இருக்க. அவனும் சொன்னதில்லை எதுவுமே. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னதான் ஆச்சு? நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தான் வந்து ஃபுல்லாவே இருந்து மற்ற வாலிபர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். ஆனா நீ இதுல வந்து முன்மாதிரி இருக்கக்கூடாது. தெரியுதா? அவன் அங்க வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா 8 மணிக்கு மேல பார்த்தா அங்க கடையில உட்காந்துருப்பான், இல்ல எங்கேயாவது உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேம் உனக்கு தேவையா? எதனால குடிக்க? நீ சொல்லு, எதனால குடிக்க? அண்ணன் ஒரு பிள்ளை மேல உண்மை அன்பு வச்சிருந்தேன் தம்பி. சரி, லவ் பண்ணிருக்க, இப்ப என்னாச்சு? அந்த பிள்ளை அண்ணனை ஏமாத்திட்டு அதான் அந்த உலக லவ் பண்ணி தேடி போது, அன்பை தேடி போனா இந்த ஒரு நிலைமை தான் வரும். இல்ல அப்படிலாம் இல்ல வேணா, அப்படி இல்ல. இங்க பாரு, ஃபீல் பண்ணாத. அவரோட உண்மையான அன்பை இதுதான் மருது தம்பி. சொல்றதை கேளு ஃபர்ஸ்ட். அவரோட உண்மையான அன்பை நீ தேடி போன வச்சுக்கேன், அப்பதான் உனக்கு தெரியும் எது உண்மையான அன்புன்னு. நீ இங்க இருந்து போவோம், கிளம்பு. நம்ம ப்ரேயர் பண்ணி மத்தவங்களை திருத்தணும். எந்தி ஃபர்ஸ்ட், எந்தி நம்ம போவோம். இந்த உலகத்துக்காக நீ வந்து அவர் அன்பை விட்டு கிளம்பு. இதை முதல்ல இதெல்லாம் வேண்டாம். அப்படி உலகத்தை அதை தேடி போதாது. இந்த வாய் வச்சு இந்த சாமி ஒண்ணு என்னெல்லாம் பண்ணுங்க. சந்தோஷம் அது கொஞ்ச நாளைக்கு இது வாழ்க்கை. What do I see? I fall in love. Tell me what I do. I wanna do. I wanna laugh. I wanna play. I wanna fly into the sky. வாலிப வயசுல பொல்லாத காதல் பாடாய் படுத்துதடா. கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு இல்ல நான் ஒன்ன மொக்கையா பாக்குதடா. ஹே வாலிப வயசுல பொல்லாத காதல் பாடாய் படுத்துதடா. கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு இல்ல நான் ஒன்ன மொக்கையா பாக்குதடா. லவ் லவ் உலக லவ் மாயையடா. உலக லவ் 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 ஜீசஸ் லவ் தேவையடா உனக்கு லவ். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாமலே நைட் எல்லாம் போன்ல பேச சொல்லுது. கம்ப்யூட்டர் மேக்ஸ் எல்லாம் படிக்காமலே பேஸ்புக்கில் சாட்டிங் பண்ண சொல்லுது. உன் டார்கெட்டே மாறி போச்சு, உன் கவனமே சதறி போச்சு. உன் மார்க்கெல்லாம் முட்டையாச்சு, உன் வாழ்க்கையே குப்பையாச்சு. இச்சையில் ரெண்டு மாதிரி பரிசுத்தம் அலை மோதுதே. பார்க்கிற கேர்ள்ஸையெல்லாம் டைம் பாஸுக்காக கடலைய போடுறா. நீதான் நீ என் வாழ்க்கை டைலாக்கை யூஸ் பண்ணி பல பேரை ஏமாத்துறாண்டா. பார்க்கிற கேர்ள்ஸையெல்லாம் டைம் பாஸுக்காக கடலைய போடுறா. நீதான் நீ என் வாழ்க்கை டைலாக்கை யூஸ் பண்ணி பல பேரை ஏமாத்துறாண்டா. அவன பைத்தியமா சுத்த வைக்கிற உன் தெருவோரம் கப்பல் போல உன் வாழ்க்கை ஊங்கி போனதே. லவ் லவ் உலக லவ் மாயையடா. உலக லவ் 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 ஜீசஸ் லவ் தேவையடா உனக்கு லவ்.
சர்ச்சில் பாஸ்டரை பார்த்தாலே பயத்தோட பிரைஸ் எல்லாம் நல்லா போடுற. மெசேஜ் நேரத்துல எப்படா முடியும்னு திரும்ப திரும்ப வாட்ச பாக்கற. நீ அல்லேலூயா வெறும் வாயில பாடுற. அவ இருக்காடா பல சைட தேடுற. உன் கையால தாள போடுற. நீ பிரேயர்ல என்ன ஜெபிக்கிற. மாய்மால வாழ்க்கையாய் உன் லைஃப் மாறி போனதே. லவ் லவ் உலக லவ் ஆகையடா உலக லவ். லவ் லவ் ஜீசஸ் லவ் தேவையடா உனக்கு லவ். உன் வாழ்க்கை முன்னேற தன் வாழ்வை சிலுவையில் பலியாய் தந்தாரடா. தன் ரத்தம் அனைத்தையும் உனக்காக சிந்தியே வாழ்க்கை கொடுத்தாரடா. உன் வாழ்க்கை முன்னேற தன் வாழ்வை சிலுவையில் பலியாய் தந்தாரடா. தன் ரத்தம் அனைத்தையும் உனக்காக சிந்தியே வாழ்க்கை கொடுத்தாரடா. லவ் லவ் உலக லவ் ஆகையடா உலக லவ். லவ் லவ் ஜீசஸ் லவ் தேவையடா உனக்கு லவ். லவ் லவ் ஜீசஸ் லவ் தேவையடா உனக்கு லவ். லவ் லவ் ஜீசஸ் லவ் தேவையடா உனக்கு லவ். வினத்தனை அப்போ நம்ம போயிட்டு கண்டிப்பா திரைப்படத்தில் ஒவ்வொரு வீட்டையும் சந்திச்சு ஆண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் கண்டிப்பா. குடும்பம் ஆமா வீடு வீடா ஒவ்வொரு வீடு வீடா சின்ன பாட்டு ஆ ஒரு ஜெபம் ஆ, வசனம் வாசித்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆ சகோதரி ஆமா திங்க் நீ வந்து நீனு பை. சரி ஓகே நான் கரெக்டா இருக்கும். தமிழ் ஜெலியக்கா தமிழ் ஜெலியக்கா வாங்கக்கா பேசலாம். பேசலாம் தம்பி. நாங்கள் ஜெபிக்கலாம்னு வந்திருக்கோம். மொத்தமா ஒவ்வொரு வீடா போய் பசங்களா சேர்ந்து ஜெபிக்கலாம். அவங்க கஷ்டங்கள்ல கேட்ட ஜெப குறிப்பு ஜெபிக்கலாம்னு வந்திருக்கோம். வாலி பையங்களா வந்திருக்கீங்களே. ஆ அப்போ ஜெபிச்சு ஆரம்பிப்போம். ஜெபம். அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் தகப்பனை எங்களுக்கு கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனை. ஒவ்வொரு வீடையும் சந்திச்சு ஜெபிக்க முடியாது இந்த முதல் கட்டமாக ஆண்டவரே. நம்ம தமிழ் செல்வி அக்கா வீட்டுக்கு கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க தேவைகள் சந்திக்கப்படத்த ஆண்டவரே. நாங்கள் ஜெபத்தோட கூடிய ஜெபப்பா உங்களுடைய நாமத்தினால கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே பொறுப்படுத்த ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க. நன்றியால் துதிப்பாடு இயேசுவை உள்ளத்தாலும் பாடு. நன்றியால் துதிப்பாடு இயேசுவை உள்ளத்தாலும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தாலும் பாடு. நம்ம ஒரு வேத படம் மத்தேயு 14 ஓகே. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடியபடியால் அவர் படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே இருந்தார்கள். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகளிலிருந்து இருந்து பறவைகள் வந்து அதை பட்சித்துக் கொண்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை விதைகளில் விதித்தது. மண் ஆழமாய் இருக்கிறதுனாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறி போனதாக தீங்கு போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதையின் உள்ளுள்ள இடங்களில் வந்து முள் வளர்ந்து அதை நெருங்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் இருந்து சில 100ஆகவும் சில 600ஆகவும் சில 30ஆகவும் பலன் இருந்தது. கேட்கிறவனுக்கு காதுகளுடன் கேட்க கடல் என்றார். ஜெபம்.
அன்பில் ஏசப்பா நாளில் நம்மை கண்ணு தெரியாதவர்களை இயக்கத்தில் வைத்து கோடிகளில் வாழ்வுகளால் ஜெபிக்க திருப்பி செய்வதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த குடும்பத்தை ஆசீர்வதி ஏசப்பா. கண்ணு தெரியாதவர்களுக்கு நல்ல ஒரு வேலை சுககாலத்தோடு ஏசப்பா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிகள் ஏசப்பா. ஏசப்பா தகப்பனாரின் சுகபலமாக இருக்கிறேன் ஏசப்பா. அதுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நீங்க ஜீவரட்சமாய் ஆசீர்வதி ஏசப்பா. தேசத்தின் மூலம் நடத்தினாங்க. ஆமாம். சோஸ்திரி என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த தகவலும் அது என்னோட சின்ன நாங்கள் வாலிபர்களாக சேர்ந்து காணிக்க எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க. இப்போ நாங்களாம் வாலிபர்களாக வந்திருக்கிறனால நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் ரெடி பண்ணி ஒவ்வொரு வீட்லையும் கொடுப்போம். தேங்க்யூ. இந்தா ஏன் வரோம். ஆமாம் இப்போ வரோங்க. நன்றி, ரொம்ப நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போ மட்டும் எங்களை நடத்தின எங்க தேவனுக்கும் நன்றி செலுத்துகிறோம். அப்புறம் இந்த ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நம்ம ஸ்டீபன் சாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம பாடல் ஆராதனைக்குள்ளாக போவோம். பாடல் புஸ்தகத்துல 62வது பாடல் போவோம். பாடல் புஸ்தகத்துல 62வது பாடல். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கத்தாதி கத்தன் செய்த நன்மைகளை கரம் தட்டி பாடிடுவேன். சரி, எல்லாரும் கைகள் தட்டி பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கத்தாதி கத்தன் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தன் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். இப்போது நம்ம மத்தியில வந்திருக்க நம்ம சகோதரி சத்யா அவர் வேத பாடம் வாசிப்பாங்க. ஹல்லேலூயா. வாசிக்க வேண்டிய வேத படகம் சங்கீதம் 23 1ஆம் வசனம் முதல். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேய்ச்சும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். வாசிக்க வேண்டிய வேத பாடகம் வாசித்தாயிற்று. ஹல்லேலூயா. கூட கர்த்தருடைய பெரிதான நாமத்தினால எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் குழுவின் சார்பாக மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளாக கடந்து போவதற்கு முன்பாக ஒரு விஷயம் கூட எபினேசரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ மது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டிடுவேன் பாதத்திலே கையில் உயர்த்தி மண்டிடுவேன் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே
ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, இந்த நாள் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கணும்ப்பா. உங்க வார்த்தைகளப்பா எங்களை வழி நடத்துக்கணும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கரத்துல தரம் தாழ்த்தி அங்கே ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே பாதுகாக்கணும், நீங்களே வழி நடத்தணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா நாள் கூட ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிக்கும் இந்த ஜெபித்து விட்டு இந்த இடத்துக்கு வரும்போது ஆண்டவர் உங்களிடம் பகிர்ந்து கொண்ட ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எடுத்த ஒரு வாசிக்க கேட்டு. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். யாரு ஞானமுள்ள மகன்? அதாவது ஒரு ஸ்கூல்ல படிச்சு வளர்ந்தவனோ ஒரு நல்ல மார்க் எடுத்தவங்க அப்படின்னு இல்லை. ஒரு காலேஜ்ல மெரிட்ல பாஸ் ஆகி ஒரு இதுல போய் இருக்கிறவங்களோ ஞானமுள்ள மகன் இல்லை. இப்ப நம்மலாம் கூடி இருக்கிறவங்க இங்கெல்லாம் இருக்கிற இவங்கதான் ஞானமுள்ள மகன். ஏன் அப்படின்னா ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். நம்மளுடைய தகப்பன் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளை வழி நடத்துறாரு. அவருடைய போதகத்தை கேட்கதான் நம்ம வந்திருக்கோம். நம்ம அந்த இடத்துல அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கை செம்மையாகவும் செழிப்பாகவும் அவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ரொம்ப நேர்மையாக நம்மளை வழி நடத்தி இருக்கிறார். ஓகேவா? பரியாச காரணம் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கூடான். பரியாச காரணம் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கூடான். பரியாசம் பண்ணிட்டு, அதாவது எந்த ஒரு இதுலயும் ஈடுபாடு இல்லாம, ஆண்டவர் குறித்து ஒரு பயமும் இல்லாம, அவருடைய வசனத்தை குறித்து ஒரு வாஞ்சியும் இல்லாம, அவருடைய பாடல்கள் மூலமாகவோ ஒரு வசனம் மூலமாகவோ பேசப்பட வார்த்தைகளுக்கு செவி கூடாமல் இருக்கிறவங்க தான் இந்த பரியாசக்காரர்கள். அவரை பத்தி தூசணமா பேசிக்கிட்டு, அதே நேரத்துல கெட்ட கெட்ட வார்த்தைகளும் பேசிக்கிட்டு, அவருக்குள்ளாக இல்லாம உலக காரியங்களுக்குள்ளாக அடிமையா இருக்கிறவங்க தான் இந்த பரியாசக்காரர்கள். அவர்களை போல இல்லாம நம்மளும் ஆண்டவருக்குள்ளாக இருந்து முழு மனதோடு அவரை தேடும் பொழுது, அந்த நித்திய ஜீவனை அடையும் பொழுது, நம்மளுக்கு நித்தியமான அந்த நாட்கள்ல அவர் கூட இருக்கும் பொழுது, இந்த வசனங்களை நம்ம படித்து கற்றிருந்தா மட்டும்தான் அவர் கூட நம்ம இருக்க முடியும். அந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா மட்டும்தான் அதை நம்ம இருக்க முடியும். ஓகேவா? இப்ப கூட இத ஒரு விஷயம் வாசி கேட்போம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். மரியாத காரணம் கடிந்து கொள்ளுதலுக்கு ஜெபிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த நல்ல நாளையிலும் தகப்பனே எங்களுக்குள்ளாக இந்த வசனத்தின் மூலம் பேசுவதற்காக உமக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் வழிநடத்தின என் தேவாதி தேவன் இந்த வார்த்தையில கொண்டு ஆண்டவரே இந்த வாலிபல் மத்தியில ஊழியம் செய்யும்படியாகவும், அவர்களுக்கு இந்த வார்த்தையை அவர்கள் மத்தியில அறிவிக்கும்படியாகவும் எங்க குழுவில் இந்த இடத்துல நிறுத்தினதற்காக உமக்கு கூடான கோடி நன்றி தகப்பனே. ஆவியானவர் மென்மேலும் இந்த தகப்பனை பலமாக எங்களை பலப்படுத்துங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே உம்மை இறுக பிடித்துக் கொள்ளும்படியாகவும், தங்களுக்குள்ளான ஒரு வாஞ்சையோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் ஒரு வைராக்கியத்தோடு நிற்கும்படியாக ஜெபிக்கும் ஆண்டவரே. அப்ப அந்த வார்த்தைகள் அவர்கள் இருதயமான அந்த பலகையில எழுதி கொண்டு தகப்பனே அதை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க முடியாத செய்கிறார். அப்பா, உங்களுடைய கரத்துல அர்ப்பணித்து ஜெபித்து கடந்து சொல்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்த ஆளுகை செய்யுங்க, நீரே பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பா, உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நீங்களே அப்பா, நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். நீங்க 4 பேரோட கூட்டமா இருக்கீங்க. தலைவர்கிட்ட எதனாலும் கேட்கணும்ல. எங்க தலைவர்கிட்ட? உங்க தலைவர்கிட்டலாம் கேட்கறது கேட்க
பக்கத்து வீட்டு பையன் பென்சில் வாங்க நடராஜ் பென்சில் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. உங்களை பார்த்தா காமெடியா தெரியுதோ? எங்க தலைவர் வந்தாருன்னா நடக்கிறது வேற. கூட்டனால எங்க தலைவர் இருக்கும். கூட்டனால எங்க தலைவர் இருக்கும். கூட்டத்துல உங்க தலைவர் இருக்கணுமா? இது அந்த ஊருக்குள்ள வர 4 பேர்ல ஒருத்தன் தலைவனா நீ தெரிஞ்சுட்டா உன் தலைவனை கட்டிக்கணுமா? எங்க தலைவர் தான் எல்லாத்தையும் ஏற்பாடு கொடுத்தாரு. அவனோட வெப்பன் சைடு ஊதி விட்டா பறந்து தலைவரை கூட்டு வந்துச்சு நான் பாத்துக்கிறேன். உங்களே பார்க்கணும் தலைவர் வேறையா? சும்மா இருங்கப்பா. அது ஒண்ணு இல்ல தம்பி, ஊர்ல ஒரு 4 பேர் ஒழுங்குமா பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு ஆளு அவரு தான். அப்படி இப்படின்னு லிங்க் பண்ணி பேசுவாப்ப. நல்லா இருக்க பிடிக்காது, ஏதா இருந்தாலும் கேட்டு செய்யணும்னு பாப்பா. இல்லன்னா அவர் முன்னாடி இருக்கணும்னு நினைப்பாரு. இதுல பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் வராது, நம்ம பேசிக்கலாம். கைப்புள்ளையே பார்த்து கைப்புள்ளையே டீல் பண்ணியாச்சு, தலைவனை டீல் பண்ண இந்த ஊர்ல பிறந்து இத்தனை பேர் நம்ம வளர்ந்து பார்த்துருக்கோம். அவங்களே பார்த்தாச்சு, இவன் ஒரு ஆளு அவன் தலைவன் ஒரு ஆளுன்னு பார்த்து காமெடி பண்ணாத. இப்போ வந்து காமெடி பண்ண பாரு நடராஜ் பென்சில் லைட்டா நம்மளை கடிக்க வர செய்யறான். மழை காலம் அடிக்கிற வெயிலுக்கு கடிச்சிட்டு போறோம் வேற ஒண்ணுல. தலைவர் அவங்க 4 நம்ம சொல்ல வச்சு கேட்கவே முடியாது. யாரா எது பண்ணாலும் எனக்கு கேட்டு பண்ணுங்க, சரியா? புரியுதா? சர்ச்சையில் எந்த விஷயம்னாலும் எதுனாலும் நம்மகிட்ட கேட்டு தான் பண்ணணும், புரியுதா? நிறைய கேள்விப்பட்டேன், நிறைய என்னென்னமோ நடக்குது. அதை வாலி பிள்ளைலாம் கூப்பிட்டு வீட்டு ரொம்ப அங்கங்கே சுற்றிட்டு இருக்கீங்களா, சரியா? அது என்ன நம்மகிட்ட எதுனா எது பண்ணாலும் நம்மகிட்ட கேட்டு பண்ணுங்க. ஊருக்கு 1000 காது உண்டு, 1000 கண்ணு மூடி சொல்லுவாங்க. சரி, வந்திருக்கோம். அப்படி பேசாங்க தலைவரை வாலிய அப்படி இல்லைங்க. ஊருக்கு 4 பசங்க இருக்கீங்க, ஒரு பொண்ணை கூட்ட பாட்டு சுத்துறீங்க. அது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியணும்ல. பாட்டுக்கு என்ன ஏதுன்னு சொல்லாம நீங்க பாட்டு சுத்துனீங்கன்னா என்ன காரணம்? பிரேயர் மீட்டிங்னா நீங்க எதுவுமே சொல்லலையேங்க. நாங்க பிரேயர் பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் பிரேயர் பண்ணி இயேசுவை பத்தி மத்தவங்க சொல்றதுக்காக தான் உங்க வண்டியில போயிட்டு இருக்கோம். இப்படி எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கீங்க? வீட்டுல ஒரு நல்லதா கெட்டதா தலைவர் கேட்டு வந்தாங்க. ஆலயத்து காரணம், அதனால தலைவருக்கு என்ன பார்த்து எது ஆலயத்துல எது பண்ணாலும் என்கிட்ட கேட்கணும். என்கிட்ட கேட்கலன்னா என் தலைவன்ட்டு சொல்லி விடுங்க, அவர் எனக்கு சொல்லுவாரு. புரியுங்களா? தலைவர்கிட்ட சொன்னாலே போதும், அவர் வந்து என்கிட்ட சொல்லுவாரு, சரியா? தலைவர் சொல்றாங்களா என்ன? சரிங்க தலைவரே, கேட்டு எதுனாலும் கரெக்டா பண்ணுவோம்.
சரியா? எல்லாம் சொல்லணும் சொல்றோம் நாங்க. நாலு பேரு எங்க போனாலும் சரி அண்ணன் சொல்றேன். சரியா? 4 பேருக்கு என்னன்னா எப்படி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? நம்ம ஒரு பிரேயர் மீட்டிங் நடத்துறோம், அவங்க அசிங்கமா இருக்கு பேசுறாங்க. இவங்க பேசுற மாதிரி தான் ஊர்ல எல்லாரும் 4 பேர் சரி எத்தனை ஒரு ஊரே அப்படிதான் பேசுவோம். அதுக்குதான் தம்பி நம்ம செவிகள் வந்து ஊருக்காரங்க கொடுக்கக்கூடாது. நம்மளோட வேலைன்னு கத்தரோட ஊருன்னா இதுதான் இப்படிதான் இருக்கும். நீ இப்பதானே வந்திருக்க, வெளியூருக்கு போனாலும் இப்பதான் ஊரு வந்து நம்ம உள்ளூருக்கு வந்திருக்க, இது இப்படிதான், இதுதான் உன்னோட முதல் கட்டம். நம்மளோட முதல் கட்டமே இப்படிதான். இது வந்து எங்களுக்கு பழகி நம்ம ஊர், உனக்கு இது புதுசு. நம்ம ஊரை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்மளோட செவி வந்து எதுக்காக கொடுக்கணும்? கத்தரோடைய ஆள் மட்டும் அந்த சேவைக்காக தான் நம்மளோட செவியில் வந்து கொடுக்கணும். நம்ம அது உண்மை. நம்ம ஊருக்காக தானே பண்றோம், மக்களுக்காக தானே பண்றோம் விஷயத்த. ஒரு ஒரு வாலிபுரம் திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே பண்றோம். கண்டிப்பா. அவங்க ஏன்னா அதை ரொம்ப அசிங்கமாவும் தப்பாவும் பேசிட்டு இது எனக்கு இதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. இது நம்ம ஃபீல் பண்ணோம். நமக்கு தெரியும், கண்டிப்பா நமக்கு தெரியும். நம்ம கூட இருக்கிற அந்த சகோதரிமார்களுக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரி என்ன கேரக்டர். நம்மளை பார்க்கிற ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. பாக்குறாங்களா தம்பி? பாக்குறாங்களா? நல்லது செய்யறோமா கெட்ட செய்யறோமா பார்க்கதான் செய்யறாங்க. ஒரு நாள் இந்த ஊரும் நம்மளை பார்க்கும். நம்ம நல்லது செய்யறதா கெட்டது செய்யறோம்னு சொல்லி இந்த ஊரு திரும்ப பார்க்கும். கண்டிப்பா. அதனால நம்ம எதுவுமே இது ஃபீல் பண்ணிக்கலாம். அதான் சொல்லுவாங்களா தம்பி, ஊருக்கு 4 பேர் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, 4 மூலையில ஒரு பெரிய பேசிட்டு இருப்பாங்க சொல்லுவாங்களா, அதுல ஒரு ஆளு அப்படி எடுத்து நம்ம அதான் ஏதோ ஒண்ணு. ஆனா மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு உங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது. முடிஞ்சதான் ஜெபம் பண்ணுவோம். இவருக்காக நம்ம கண்டிப்பா ப்ரேயர் பண்ணுவோம். கண்டிப்பா ப்ரேயர் பண்ணா இவரும் மனம் திரும்புற ஆளு தான், வேற ஒண்ணுமே என்ன. இவர் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நின்று மரியாதை எதிர்பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். இவருக்காக நம்ம அவர் குடும்பத்துக்காகவும் சரி அவருக்காகவும் சரி நம்ம அப்பப்ப டைம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ரேயர் பண்ணி எதுக்காக போட்டு ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். இதெல்லாம் கூல். நம்மள நம்பி பொண்ணு வேற வாராங்கல்ல, அவங்களுக்கு நம்ம பிரச்சனை ஓகே. நம்ம 4 பேருக்கு தெரிஞ்சது இந்த சகோதரிமார்கள் தெரிய வேண்டாம். அவங்க வீட்டுல நம்மள நம்பி பொண்ணுங்க வராங்க, அவங்களையும் கூப்பிட்டு போறோம் புரியுதுக்காக. அவங்களையும் பேசுறாங்கல்ல, அப்ப அந்த பொண்ணுங்களுக்கு கஷ்டம் தானே அது. நம்ம கூட்டு போறது ஊழியத்துக்காரங்க தான். நமக்கு தெரியும், அவங்க பெத்தவங்களுக்கு தெரியும். உன்னை பெத்தவங்களுக்கு உனக்கு தெரியும், என்ன பெத்தவங்க எங்களுக்கு தெரியும். சரி, நம்ம ஆர்டர் தான் பாத்துக்கணும். நம்ம படைச்ச வேற ஒண்ணுல தம்பி, நம்ம படைச்ச நம்ம அந்த கடவுள் பார்த்து அதான் நம்ம சொல்லிட்டோம். அவருக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிப்போம், அவர் மனம் திரும்பி வருவார் கண்டிப்பா. இவர் மனம் திரும்பாத ஆள்லாம் கிடையாது, மனம் திரும்புவார் கண்டிப்பா. நம்ம யாருமே ஃபீல் பண்ணுங்க, கூல் அவ்வளவுதான். ஜஸ்ட் கூல் அவ்வளவுதான். சரி சரி, நம்ம இந்த வேலைக்கு வர போகணும். சரி 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 சரி. கொண்டு வரணும் கண்டிப்பாக. இது ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா வாலிபர்களுக்காகவும் நடத்திட்டு இருக்கோம், வாலிபர்கள் நடிச்சு கொண்டு வரணும். இன்னொன்று எனக்கு இன்னொரு ஆசை இருக்குதுக்காக, இப்போ நம்மளும் வெளியே போய் மற்ற சபைகளுக்கும் ஆண்டவருக்கு சொல்லி அங்கே உள்ள வாலிபர்களையும் நினைக்கணும். இன்னொன்று மற்ற ஊரில் போய் நம்ம ஏதாட்டும் அவங்க மற்றவங்களுக்கு புதுசாக அறிவிக்கும் போதோ இல்லை நம்ம பாடல் ஆராதனை நடத்தும் போதோ சத்துன்னு ஏதாவது ஒரு சிலாட்டு ஆண்டரோட தொடர்புறாங்க. அப்படிதான் அந்த கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம அந்த வாலிபர்களை சிறப்பு உள்ள கொண்டு வரோம். இந்த மேலும் இந்த நிலையத்தில் இன்னும் சிறப்பாக கிராண்டா பெருசாக நம்ம எடுத்து நடந்தது இன்னும் இளைஞர்கள் நமக்கு வேணும். இப்போ நமக்கு எப்படி மீடியா வந்து எடுத்துக்கிட்டா நமக்கு சத்தியத்தை கிடைச்சாங்க, அது மாதிரி இன்னும் 4 வாலிபர்கள் கொண்டு வரோம். அவங்க வாஞ்சியாக இருக்கிறவங்க நம்ம உள்ளே கொண்டு வரோம். கண்டிப்பாக கண்டிப்பாக அதை நம்ம மேலும் சிறப்பாக இன்னும் இதை விட கொஞ்சம் இன்வால்வ் ஆகி ஓகே. பக்கத்து சபையெல்லாம் போய் நம்ம ஒர்க் பண்ணுறோம். எவ்வளோ சபைகள் இருக்குது நம்ம ஊரில் கட்சிகளுக்கு அந்த குறைவு. ஆனால் எழுப்புதல் இல்லாமல் தான் இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக உள்ளே போய் அதை நம்ம பற்றி பார்க்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஐயா வாங்க. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஐயா வாங்கய்யா. நேற்று அவங்க சர்ச்சில் பார்த்து நீங்கள் நாம தம்பி நேரத்தை சர்ச்சுக்கு வந்திருந்தேன். சொல்லுங்க. உங்கள் ப்ரோக்ராம்லாம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க. நன்றியா.
வாலி வயசுல இவ்வளோ அழகாக பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் ஊர்லேயும் ப்ரோக்ராம் நடத்துறோம். கண்டிப்பா நம்ம கூட பேசிட்டு இருந்தோம். இப்பதான் நாங்க இதுல நாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி வெளியே போய் மற்றவங்களுக்கு ஊழியத்தை சொல்லணும், மற்ற ஊர்களுக்கும் போய் ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும்னு பேசிட்டு இருந்தோம். எவ்வளோ சீக்கிரத்தில் கர்த்தர் வழிகாட்டினாங்க பார்த்தீங்களா ஐயா. இப்போதான் பேசிட்டு இருந்தோம். உங்கள் மூலமாக எங்களுக்கு இன்னொரு ப்ரோக்ராம் வெளியே கிடைக்குங்க. வெளியூரில் வந்து நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி ஆண்டவரோட செய்தியை உங்கள் ஊரில் வந்து செய்கிற மாதிரி ஆண்டவர் காட்டிட்டாங்க பார்த்தீங்களா. கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நாங்கள் சந்தோஷம். நாங்கள் எங்கள் ஒரு சர்ச்சுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுறோம். கண்டிப்பாக வாங்க. ஐயா பேர் வாழ்த்துறேன். சரி ஓகேயா. ஓகே ரொம்ப மகிழ்ச்சிங்க. சந்தோஷம். இல்லையா இருக்கு எங்கள் சபையிலேருந்து கொடுக்குறது கண்டிப்பாக ஏற்றுக்கணும். வாங்கிட்டாங்க. நாங்கள் பெரிய லெவலில் வந்து அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். பள்ளிகளெலாம் வந்து இது சின்ன காணிக்க வச்சது சின்ன காணிக்க நாங்கள் கற்றுக்குவோம். சரிங்களா கண்டிப்பாக. சரி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் நீங்கள் தகப்பன நல்லவங்களுக்காக ஆண்டவர் இதை நாங்கள் பேசுகிற இடத்துல நீங்கள் கேட்டு கண்டிப்பாக ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்துறதுக்கு ஒரு நல்ல சான்ஸை கொடுத்துருக்கா உங்களுக்கு நன்றி தகப்பனே. அப்போ அந்த நம்ம பால்ட்ரு ஐயா மூலமாக இந்த சந்தித்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாங்கள் நல்லபடியாக நடத்தி நல்லவங்களுக்கு ஒரு உங்களுடைய நாமத்தை நாங்கள் மேம்படுத்துறதுக்கு செய்ய பலப்படுத்துங்கப்பா. நன்றி பேசணும் புதுசாக இருக்குது என் முழுவதுமே புதுசாக நாமத்தை சொல்கிறேன். என் ஆத்மாவே கர்த்தர் சேர்த்து பேசிட்டு ஆண்டர் எங்கேயோ இருந்து எப்படி ஆட்கள் கொண்டு வந்துருக்கு. இந்த வாழ்க்கை ஐயா மூலமாக நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நிறைய வாலிபல் எப்படியாவது திருப்பிடும். கண்டிப்பாக ஆண்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். கண்டிப்பாக வாலிபல் இருக்கும். சிஸ்டர் உங்களால் எவ்வளோ கூட வரணுமோ இந்த ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஒரு மீட்டிங் நடத்துறதுக்காக சாங் பாடுறதுக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு நம்ம தான் ஒரு இடமும் போய் ப்ரேயர் பண்ணி காணிக்க வச்சு ஊழியம் பண்ணுவோம். ஜபத்தை கேட்குறது நம்மளை பேசுறதுலாம் கேட்டுதான் இருக்காரு. எவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கு. சந்தோஷம் தான். சரி கண்டிப்பாக நல்லபடியாக நடத்தும். நல்லபடியாக நடத்தி கொடுப்போம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? டேப்லெட் எல்லாம் போட்டீங்களா? அம்மா அதெல்லாம் சரியா கரெக்டாக போட்டு தான் இருக்கேன். நைட் சாப்பிட்டீங்களா? சுத்தமா சாப்பிட முடியுது. என்ன சாப்பிட்டீங்க? கவலையாக தான் இருக்கு. அந்த கவலையில சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. இப்போ டாக்டர் வருவாங்க. சரிப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கய்யா. நல்லா தூங்குனீங்களா? எங்கய்யா தூக்கம் வருது. இருக்கிறானே என் பையனை ஒரு பிரச்சனையில விட்டு அனுப்பிட்டேன் ஐயா. அதுல இருந்து என் நிம்மதியும் போச்சு, என் தூக்கமும் போச்சு ஐயா. ரொம்ப கவலைப்படாதீங்க சரிங்களா? உங்க பையன் கண்டிப்பா திருப்பி வருவாப்புல. ஓகேயா? சரிங்க.
பேஷண்டோட கேஸ் ஹிஸ்ட்ரி தாங்கம்மா. டிஎன்எஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களாம்மா? பிளட் ப்ரெஷர் பார்க்குறீங்களா? ஒரு 1 ஹவருக்கு ஒரு டைம் பிளட் ப்ரெஷர் பாருங்க. இசிஜி ரிப்போர்ட் கேட்டு வந்துச்சா? எங்கே இருக்குமா? எக்கோ ரிப்போர்ட்டு ஓகே, எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. இதை கொஞ்சம் கை தாங்க, ரைட்டாக தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. ஓகேங்களா? எதுவும் கவலைப்படாதீங்க. ஓகே ஓகே, நான் மார்னிங் வந்து பார்க்குறேன். ஓகே சிஸ்டர், கவனமாக பார்க்கறது வந்து பார்த்துக்காங்கண்ணா. தேங்க்யூம்மா. டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் நல்ல டாக்டருங்கம்மா, நல்லா அன்பா பேசுறாங்கம்மா, சீக்கிரம் கொண்ட மாதிரி சொல்லிட்டாங்கம்மா. எதையும் வச்சு கவலைப்படாதீங்க, உங்க பையனை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். சரிதா? சரிம்மா, அந்த நம்பிக்கையில தான்மா இருக்கம்மா. சரி தாத்தா. சரி தாத்தா, கொஞ்சம் டிவி பாருங்களா? என்னத்தம்மா பார்த்து எனக்கு என்னம்மா தெரியல. பாருங்க, பாட்டு நல்லா பாடுவாங்க. நம்மளோட வாழ்க்கை செம்மையாகும். அவர் கீழ்ப்படும் நடக்கும் ரொம்ப நேர்மையாக படிப்பு கொள்வதற்கு சொல்லக்கூடாது. கவலைப்படாதீங்க, எல்லாம் ஏசப்பா பார்த்துக் கொள்வாங்க. நவீன நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. பரிபூர்ண விடுதலை கொடுங்க ராஜா. ஏசப்பா அந்த தாத்தாக்கு ஏசப்பா அவங்க பையனை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராஜா. ஏசப்பா அவங்க சீக்கிரம் ஏசப்பா அவங்க பையனை பார்ப்பதற்கும் ஏசப்பா ஒரு ஆறுதல் அடையதுக்கு ஏசப்பா பரிபூர்ண விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிபூர்ண விடுதலை கொடுங்க ராஜா. ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமென். சரி தாத்தா, உடம்பு பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. டாக்டர், என்னாச்சு? எங்க அப்பாக்கு எப்படி இருக்காங்க? ஓகே, இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பேஷண்ட்டுக்கு எல்லா செக்கப்பும் எடுத்து பார்த்தோம், எல்லாமே நல்லா பர்ஃபெக்ட்லி நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, எதுக்கும் பயப்படாது. ஓகே, எல்லாமே சரி. ஏன்பா அழுறீங்க? என்னாச்சுப்பா? ஏன்பா அழுறீங்க? நம்ம பையன்ப்பா, நவீனப்பா, நம்ம பையன். பையன் பையனை பார்க்கணும், இப்போ பார்க்கணும், பையனை பார்க்கணும், இப்போ போகணும். தம்பியை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம போவோம்ப்பா, நாளைக்கு காலையிலே போயிடுவோம். எனக்கு இப்பவுமே பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு இப்பவுமே பார்க்கணும் போல இருக்கு. என்ன சொல்றீங்க? அம்மா இங்க அம்மா பக்கத்துல இருக்காங்களா? எப்போ கூப்பிட்டு போனீங்க? ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்களா? ஆம்புலன்ஸ்லயா? அந்த அளவுக்கு என்னாச்சு? ஐயோ, என்ன பண்ணணும் தெரியல எனக்கு. இருங்க,
நான் மறுபடியும் கால் பண்ணுறேன். அமௌண்ட் நீ என்னன்னு தெரியல. நான் மறுபடியும் கால் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இல்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அமௌண்ட் வேறு தேவைப்படுது. எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. ஒரு சுச்சுவேஷன் வேறு பண்ணுறது வீட்டில் இன்னைக்கு இருந்து போக முடியாது. அதான் சொல்ல நான் சொன்னாவோ இல்லை நீங்கள் சொன்னாலோ பிரச்சனை அப்செட் ஆகிடுவாங்க ஃபுல்லாகவே. இப்போ என்ன பண்ணுறது? வீட்டிலேயே தான் பார்த்துக்கணும். அமௌண்ட் போகணும். அப்போ அமௌண்ட் என்னால் ரெடி பண்ண முடியாது. இதெல்லாம் மெயின். இப்போ என்ன பண்ண தெரியலையே. கிளம்புற கான்செப்ட்னா நீங்க கிளம்புற அந்த மாதிரி நீங்க ஏதோ பார்க்குற போது தம்பி நானும் அந்த நவீன் தான் கேட்டுட்டு இருக்கேன். நவீன் ஏதோ ஒன்றும் இல்லை நான் அப்படியே சும்மா பேசிட்டு இருக்கேன். இருந்தாலும் சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு ஏதாவது சொல்லு. நம்ம வந்திருக்கோம். நம்ம புத்தம் ஐயா இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா கேஷ் நம்ம எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் பேசாத எங்களுக்கு 3 பேர் பணம் தான் இல்லையாம்மா. நீ ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்க. உங்களுக்கு காசு எழுதுறீங்க. இல்லை பேமெண்ட் எதுவும் பிரச்சனையா? இல்லை நீங்கள் எதுவும் உங்களுக்குள்ள பேமெண்ட் எதுவும் பேசிருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பா நீங்கள் ஏதாவது பேசுனாங்க. நீங்கள் அதான் பேசாதீங்க. நீங்க ப்ரோக்ராம் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. தம்பி கண் கலந்த மாதிரி இருக்கு. 10 நிமிஷத்துல நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம தானே ஆயுதமாகணும். அவன் சரி கொடுத்து பார்க்கணும். ஒரு சாங்ஸ் வர இருக்கு. சாங்ஸ் அவன் தான் பண்ணணும். ஆர்கனைஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. சிஸ்டர்லாம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் உங்கள் சிஸ்டர்லாம் நம்ம ரெடி இருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த 2 சிஸ்டர் வர நீங்கள் தனியாக இந்த நேரத்தில் எப்படின்னா எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா ஓப்பனாக சொல்லி உங்க 2 பேரும் தனி டிஸ்கஷன் எதுவும் பண்ணியிருக்கீங்க சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அவங்க அப்பாவுக்கு சீரியஸா இருக்கு ஹாஸ்பிட்டல்ல. இப்ப மணி பிரச்சனையா இருக்கா, நிறைய பணம் தேவைப்படுதா, இப்ப என்ன பண்ணு தெரியல. அதனால அவங்க அப்பாவுக்கு சீரியஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அமௌண்ட் வேற தேவைப்படுதுன்னு சொன்னா இந்த ப்ரோக்ராமே வேஸ்டா போயிருக்கு. பிரச்சனை இல்லை. அட்வான்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. எதுவும் பிரச்சனை பண்ண முடியாமல் போயிடுறது இல்லை. நான் அதான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். நான் பேசிட்டு கேட்டுட்டு தான் வந்து நான் சொல்ல உங்க அப்பானா உனக்கு அப்பா எனக்கும் அப்பா தான். எங்களுக்கு மறைக்கல. இது நான் சொல்றதுனால உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா எந்த இதுவும் நடக்காம போயிடக்கூடாது. இந்த ஒரு ஃபீலிங் அப்படிதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லாம அந்த அளவுக்கு நம்ம கடவுள் வந்து அப்படி வழி விடலாமா? நம்ம சபையில நம்ம ஆரம்பித்தோம். ஒரு ஐயோ நம்மளுக்குள்ள குரூப் டிஸ்கஷன் நடந்திருக்கு. நடக்கும்போதே கர்த்தர் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி ஒரு ஐயா மூலமாக அனுப்பிவிட்டு நம்ம அடுத்த சபையில் வந்து நிற்கிறோம். அப்போ இதையும் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டா நம்ம இது நம்ம கூட எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறாங்களோ அதே மாதிரி அப்பா பக்கத்துலேயே கர்த்தர் அவங்க பக்கத்துலேருந்து பார்த்துப்பாங்க. சரி தம்பி, நீ எதுவுமே மனசில் எதுவும் நினைக்கிறேன். பாப்பா உங்கள்கிட்ட அப்படி பேசுறது சாரி. ஐயா சாரி. சுச்சுவேஷன் தெரியாமல் வார்த்தை எதுவும் விட்டுதான் சாரி. தம்பி மன்னிச்சுக்கமா. இப்போ வேற ஒன்றும் இல்லை. நம்ம பிளான் பண்ண மாதிரி இன்னொரு 7 நிமிஷம் தான் இருக்குது. சரி எதுவும் நமக்குள்ள பேசிக்க வேண்டாம். இந்த ப்ரோக்ராம் நல்ல பேர் நடத்தி கொடுப்போம். அந்த ஐயா காதல் இருந்தால் ஐயா காதல் மட்டும் இல்லாது. ஏன்னா அவங்களோட சபையை சார்ந்த உறுப்பினர் வந்து நிர்வாகிகள் இருப்பாங்க. நம்ம இந்த ப்ரோக்ராம் நல்ல மாதிரி முடிக்கும். அடுத்த நிமிஷமே அவங்க அப்பாவை போய் பார்ப்போம். சரிங்களா தம்பி? என்னோட அமௌண்ட் வேணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமௌண்ட் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் முடிஞ்சாதான் அண்ணன் கொடுக்குறேன். தம்பியால் முடிஞ்சால் தம்பி கொடுக்குறேன். நம்ம வேணால் அந்த ஐயா வந்தாங்கன்னா ஐயா வேணால் கேட்டு பார்ப்போம். எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்கோங்க. நீட்டாக நம்ம வந்து பேசணும். என்ன ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறீங்க? இல்லை எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லையா? எப்படி ப்ரோக்ராம் ஒரு பிரச்சனை இல்லை. எப்படி பண்ணணும் அப்படின்னு ஏன் திருப்பி பேசுறீங்க? உங்கள் நிலைமையெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் எந்த சூழ்நிலை இந்த இடத்துல இருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இல்லை பணத்துக்காண்டி நீங்கள் என்ன செய்யுங்க. ஒருத்தரும் போராடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்.
நான் இந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணணும்னு தெரியல. உங்களுக்கு எவ்வளோ பண்ணணும் ஃபுல் அமௌண்ட் நான் கொடுத்துறேன். இல்லையா ப்ரோக்ராம் அதை பற்றி பரவாயில்ல, முடிக்கவே இல்லை. பரவாயில்ல. உங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லையா நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு எல்லாம் அனுப்பிடுறோம். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் தாங்க நான் அனுப்பிடுறேன். உங்கள் நம்பருக்கு சொல்லுங்கள். டைம் யூஸ் பண்ண வேண்டாம். அப்பாவுக்கு அட்மிஷன் போட்டு ஆண்டவர் கண்டிப்பா யார் மூலமா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிடுறாரு. அவர் உண்மையில அவர் எல்லாமே நம்ம சொல்லும் போது அவர் தான் எல்லாம் நம்ம சும்மா ஒன்று வாய் வார்த்தையை நம்ம சொல்லலை. அவர் கண்டிப்பா வந்து நம்ம லாஸ்டா அன்னைக்கு அவங்க ப்ரோக்ராம் வந்து புக் பண்ணும்போது கூட அவங்க ஆண்டவரா வந்து நம்மளோட எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். இப்போ அதே பாண்டவராயா மூலமா அப்பாவுக்கு கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் அந்த ப்ரோக்ராம்ல கண்டிப்பா ஆண்டவருக்காக அவங்களுக்காகவும் ஆண்டவருக்காகவும் கண்டிப்பா அந்த சரி நீங்க பாருங்க, நான் அமௌண்ட் அனுப்புறோம். சரி 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 சரிங்களா? ஓகே இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் தோழர் இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் தோழர் இயேசுவே. சகாயனும் நேயனும் உபாயனும் ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமணவாளனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் தோழர் இயேசுவே. ತಂದೆ ತಾಯಿ ನಮ್ ಜನಂ ಒಂದುಳು ಸಿನೆಗಿದ ಸಂದೋಡ ಸಗಲ ಯೋಗ ಸಂಪೂರ್ಣ ಭಾಗ್ಯಮು எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் தோழர் இயேசுவே. கஷ்ட
இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை நீங்கும் இவ்வுலகில் தோழர் இயேசுவே போதகத்திதாவும் போக்கினில் வரத்தினில் ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை நீங்கும் இவ்வுலகில் தோழர் இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை நீங்கும் இவ்வுலகில் தோழர் இயேசுவே அம்மா வந்திருக்காங்க. அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்பா வந்திருக்காங்களா? பேசுவாங்களா? வாங்கப்பா வாங்கப்பா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கும்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா. நான் சொல்றதை கேட்டு ஒண்ணு எப்படிப்பா சமாளிச்சது? நம்ம படுற பாடை விட ஆண்டவர் சிறுவையில் நம்மளுக்காக பட்ட பாடம் அதிகம்ப்பா. இதெல்லாம் ஒரு 10% 10% கூட இல்லப்பா. அவர் தான் எல்லாம் அவரோட பலத்தினால தான் நடந்திருக்கு. எல்லாம் இயேசுவால தான் பார்க்க முடிஞ்சிச்சு என்னால. நான் வணங்கிட்டு இருந்த தெய்வங்கள் தான் என்னைய விட்டுட்டு அது நல்ல தெய்வம் நினைச்சேன், உண்மையான தெய்வம் நினைச்சேன். ஆனா அது பொய்யான தெய்வங்கிறத நான் ரொம்ப லேட்டா தெரிஞ்சிட்டப்பா. நீ இடையில இருந்து வந்தாலும் என்னை விட்டு போயிருந்தாலும் ஆண்டவரை உண்மையான மெய்யான தெய்வம் எதுதான்ட்டு இயேசுவே வழி சத்தியம் ஜீவன்ட்டு சொன்ன மாதிரி இந்த நர்ஸ்லாம் நான் அன்னைக்கு ஜோம் பண்ணாங்கல்ல, அதுக்கு அது வீட்டில் வந்து ஜோம் பண்ணாங்க. எனக்கு அது ஒன்றுமே புரியல. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஜோம் பண்ணுறதை பற்றி பார்க்கும்போது எனக்கு சுகம், நல்ல சுகம் கிடைச்சதுக்கப்புறம் அப்போ என் தெய்வத்தை கூப்பிட்டு பார்த்தேன். ஒரு தெய்வம் எனக்கு வரல. ஆனால் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து அப்படியே ஒரு ஒளி ஒன்று வந்ததுப்பா. அந்த ஒளியை பார்த்த உடனே அந்த ஒளியில வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது யாருன்னு எனக்கு தெரியாம இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் கேட்டேன், நீங்க யாரு யாரு என்னது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. நான் தான் மெய்யான தெய்வம், இயேசுவே, இயேசு என்ற தெய்வம் நான் தான், இயேசுவே இந்த வழி அப்படின்னு சொன்னார். நான் உங்களுக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணப்பா. எப்படியாவது எங்க அப்பா மனமாக்கி கொண்டு வந்துருங்க ஆண்டவரே. உங்களுக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணப்பா. ஆண்டவர் தான் இந்த அற்புதத்தை நடத்திருக்காங்க. ஒரு நர்ஸ் மூலமா தொட்டிருக்காங்க. கண்டிப்பா என்ன ஹாஸ்பிட்டல் அப்பா ரொம்ப முடியாம இருக்கும்போது அந்த நர்ஸ், நீ உன்னோட ப்ரோக்ராம் டிவில ஓடிச்சுடா, இந்த நர்ஸ் பத்தி எங்க நான் இவங்களுக்கு தெரியாது, எங்க உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்லி அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சார் என் பையன் வந்து இப்படி உலகம் ஃபுல்லா ஃபேமஸா இருக்கானே, அவளை போய் நான் வீட்டை விட்டு வெளியே எடுத்துட்டேன்னு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு என்கிட்ட ரொம்ப அழுதுட்டாங்கடா. அழுதுன்னு சொன்னாங்க, என் தம்பி என் பிள்ளைய நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு உடனே சொன்னாங்க. இப்போ நாளைக்கு நம்ம போய் பார்க்க தம்பிய அப்படின்னு உடனே கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் தான் அப்பாவோட மனசை மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நான் வணங்கின தெய்வம்லாம் என்னை கைவிட்டுட்டு
ஆனா நீ எனக்கு அப்புறம் என் பிள்ளையா பிறந்ததுக்கு நான் என்ன பாக்கி செஞ்சேன்னு எனக்கு தெரியல. இதான்ப்பா உண்மையான தெய்வத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண்டவர் உண்மையே தான் அதிசயமா தேர்ந்தெடுத்துட்டார் நம்ம குடும்பத்துல. உன் மூலமா நம்ம குடும்பம் ஃபுல்லா ஏசப்பா தான் கும்பிட தெய்வமா நினைச்சு இனி அவருக்காக நம்ம வாழணும்ப்பா. அது மட்டும் இல்லப்பா, நம்ம ஊர் ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல மெய்யான தெய்வம் இவர் தானே தெரியல. அவங்க அறியாம இருக்கிறாங்க. இந்த அறியாத ஜனங்களுக்கு நம்ம தான்ப்பா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அந்த முயற்சி தான் நாங்கள் இருக்கோம் இப்போ. அதனாலதான் நம்ம எங்க கூட டீம்ஸ் இருக்காங்களே, நீங்க ஆமா எல்லாரும் வந்தாங்களே, கூட இருந்தவங்க ஒருத்தரையும் காணலையே. அவங்கள வந்து கால் பண்ணி இதெல்லாம் நம்ம 3 பசங்க தான். நம்ம 3 பசங்க கீபோர்டு செடி கூட இந்த செடி பாடுறாங்கன்னு சொல்ற சரி பொண்ணு பிள்ளைலாம் வச்சு இதில் வந்தாங்க. அவங்க எப்படி அவங்க வீட்டில் சமைச்சாங்க, இதெல்லாம் எப்படி விட்டாங்க? பொண்ணு வீட்டில் அவங்க பேசுவாங்கப்பா. அவங்க வந்து பார்க்குறவங்க 1000 பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நாங்கள் வந்து ஆண்டவருக்காக ஒரு விஷயம் ரெடி பண்ணி நடத்துகிறோம் அப்படின்னா அது ஆண்டவருக்காக. ஒரு உலகத்துக்குள்ள அவங்க பேசுகிறவங்க பேசிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நடத்தாங்க. இது ஆண்டவருக்காக நிற்கும். ப்ரேயர் மீட்டிங்காக ஒரு வீடியோவா எது எடுத்தாலும் என்ன பிரச்சனை பண்ண வந்தாலுமே இவங்க கூட ஒத்துமையாக கூட வந்து ப்ரேயர் பண்ணி அதை சால்வ் பண்ணுவோம். நாங்கள் அதுக்காக மட்டும் ஒரு ஃபெலோஷிப்பாக நாங்கள் இருப்போம். நாங்கள் வந்து எந்த ஒரு தவறான காரியத்துக்கும் நடக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க வந்து 1000 பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. ஊரில் உள்ளவங்க எப்படியும் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதை கண்டுபிடிக்கவே கூடாது. நம்மளுக்கு அவர் தான், ஆண்டவர் தான் எல்லாம். ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு எல்லாமே. அவர் மட்டும்தான் நம்ம வழி நடத்திட்டு இருக்காரு. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க பேசுவாங்க, அதை நம்ம கேர் பண்ணவே கூடாது. இதெல்லாம் நம்ம டீம். இது என்னோட அப்பா, அக்கா, இது அம்மா. அவங்களுக்கு டவுட் உங்களெல்லாம் வச்சு எப்படி நடத்துறேன் அப்படிலாம் இல்லை. அவங்க காதுபடையே நிறைய விஷயங்கள் போயிருக்கு. இவங்கெல்லாம் பசங்களாம் சேர்ந்து அவங்களெல்லாம் சேர்ந்து ரூமில் இருக்காங்க, வைக்காம பேசுறாங்க, பாடுறாங்க, வைக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேசியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க அண்ணன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுருக்காங்க. நாங்கள் அதை எதுவுமே கேர் பண்ணல. எங்களுக்கு வந்து ஆண்டவரை மட்டும் உயர்த்தி பேசணும். நாங்கள் ஆண்டவருக்காக மட்டும் தான் நிற்போம். அவருக்காக மட்டும் தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அவர் தான் எல்லாமே. அதான்ப்பா காரணம். எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்த சின்ன வயசுல ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. உண்மையிலே நீங்கள்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள்மா. எல்லாம் இயேசுவே. அவர் தான் நம்மளை எல்லாரையும் ஒன்று சேர்ந்துருக்கிறார். எல்லாம் இயேசுவே. அவரே கேட்ட தெரிஞ்சுக்கிட்டேனே. இப்போ எனக்கு முன்னாடி நீங்கள்லாம் இவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது மெய்யான தெய்வம் உங்களை இயேசுதான்ப்பா உங்களை எல்லாம் அரவணைத்து கொண்டு வருகிறார். அவருக்காக நாங்கள் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு வார்த்தை உங்க வாயில எவ்வளோ ஜெபம். நாங்கள் டீமா சேர்ந்து கூட ரொம்ப வாட்டி உங்க ஃபேமிலிக்காக உங்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணிருக்கோம்ப்பா. ஆனால் இந்த வார்த்தையை உங்க வாயிலேருந்து வர வச்சதுக்கு ஆண்டவர்தான் சோத்திரம் சொல்லணும்ப்பா. நம்ம எல்லாம் ஃபேமிலியா ஜெயிப்பாங்கப்பா. உறுதியா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஊருக்காரங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இனி அதையெல்லாம் நம்ம மனசுல வைக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம். இயேசுதான் மெய்யான தெய்வங்கிறத நமக்கு நான் உன் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் பிள்ளைங்கிறத நான் பெருமைப்படுகிறேன்ப்பா. இன்னும் அதை இடையில விட்டுறாத. இன்னும் இந்த உலகத்துல வாழ்நாள் முழுவதும் இயேசுவே தெய்வம், இயேசுதான் இந்த மெய்யான தெய்வம் சொல்லி. சரிப்பா வாங்க. நம்ம சாப்பிடல இன்னும் குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடணும். நீங்க பின்னாடியே இருக்கீங்க. வாங்க வாங்கப்பா. உங்களுக்கு கூப்பிட்டு சரி தாத்தா, போயிட்டு வரோம், கிளம்புறோம், போயிட்டு வரோம். சரி சரி கிளம்புறோம். தாத்தா போயிட்டு வரேன், உடம்பு பாத்துக்கங்க என்ன. சரியா? சரி சரி. பாட்டி ஓடி ஓடி வேலை பார்த்த மாதிரியே இருக்கு. உடம்பு பாத்து. ஆமா அப்படிலாம் இல்ல, சும்மாதான். சரி பாத்துக்க, உடம்பு பாத்துக்கங்க. சரி வா. சரி வினத்தனே பாப்போம், கிங்கனே பாப்போம். கிளம்புறோம். சத்யா போயிட்டு வரோம். சரி கண்டிப்பா வந்துடும். அது கண்டிப்பா வருவோம். ஆமா சரி. இதெல்லாம் விட்டுட்டு போறது ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் வார்த்தை வெளியே வரல. சரி பரவாயில்ல பாப்பா. இதெல்லாம் ஒரு
ஐயா பார்த்து போயிட்டாங்க அம்மா தங்கச்சி. அடுத்த இருப்பு கொஞ்சம் இல்லை தம்பி. சரி கண்டிப்பா எல்லாம் நீ தான் இனிமே பாத்துக்கணும். ஏன்னா நீ தான் இனிமே மெசேஜ் பண்றது ஊழியம் பண்றதுல புலசிப்பா கொண்டு போ. என்னன்னா முழுசா மாத்துனதே நீ தான். இந்த ஊருக்குள்ள அண்ணனை வேற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள அண்ணனை நீ தான் கூப்பிட்டு மூலியமா நாங்க எல்லாம் முன்னாடி ஆண்டவர் சாட்சியா. நீ தான் இனிமே பாத்துக்கணும். நீ சப்போர்ட் பண்ணுங்க அவனுக்கு நீங்க எல்லாரும் பாத்துக்கங்க. சரி பாப்போம். சரி சரி கலலாம் கூடாது. சரி பாரோம். சரி தாத்தா பாப்போம். சரி ஓகே போன் அடிச்சு. சரி பாப்பா பை. ஏறுங்க. ஒரு நிமிஷம் இருங்க பாருங்க. என்னப்பா இந்த இடத்துல பண்ணிட்டேன்? இல்லப்பா நான் ஃபர்ஸ்ட் இந்த ஊருக்கு வரும்போது இந்த போர்டுல வந்து ஒரு மாற்றமே இல்லாம இருந்துச்சு. அதே போல இந்த மக்களும் அப்படிதான் இருந்தாங்க. இப்ப நான் வந்து திரும்ப போகும்போது எனக்குன்னு ஒரு பிளேஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு சுவிசேஷம் பண்ற அளவுக்கு ஆண்டவர் மாத்திட்டாரு. அதே மாதிரி ஊரோட அந்த ஒரு இதையும் மாறிட்டு பாவங்கள்லாம் எச்சப்ப கழிவு மாத்தி எடுத்து திருத்திருக்காங்க நம்புறேன். போர்டு மாறின மாதிரி அவங்களோட மனசும் மாறி இருக்கு. கிளம்பும்பா. அதனாலதான் வேற ஒன்று கூட இருந்ததுனால எல்லாத்தையும் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவருக்குள்ள வந்திருக்காங்க. நான் வரும்போது இந்த போர்டு வந்து ரொம்ப மாற்றம் இல்லாம இருந்துச்சு. இப்ப எல்லாமே மாறிடுச்சு. சரிப்பா நம்ம அப்ப கிளம்புமா போவோம். சரிம்மா கிளம்பும்.